அப்படி இருந்தால் அவங்களோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி, மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, இருக்காங்களா கண்டினியூவில்? உங்களுக்கு இந்த பிரேக் நடந்ததுக்கு காரணம் என்ன? என்ன உங்களுக்கு உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நடுவில் இருக்க பிரச்சனை? இந்த பிளாக்கேஜஸ்க்கு காரணம் என்ன? அதையெல்லாம் தான் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பர்சன் ரிட்டர்ன் வருவாங்க. சந்தோஷமா, ஹாப்பியாக, ஓகேவா? சூப்பராக வந்துருக்கு கார்டு. இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் கைஸ். இது வந்து ஃபர்தராக என்ன இன்னும் இந்த நடுவில் இது வந்து எதனால் இந்த பிரேக்கப் நடந்தது, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம். சரியா? நீங்கள் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட குருமார்கள், நீங்கள் வந்து வழிபடுற அந்த தெய்வங்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனும் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து கொஞ்சம் நல்ல இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட தான் அவர் வருவார். உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பட் உங்களுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் செய்கிற அந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து அதாவது அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது, ஓகேவா? அதுதான் உங்களுக்குள்ள நடுவில். இதுக்கு காரணம் ஒரு மெயில் எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. உங்களுக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி தெரியுது. ரெண்டாவது, நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு சண்டை சச்சரவுன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பேலன்சிங்காக விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்கணும். நீங்கள் முழுசாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே நீங்கள் நடந்துக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்க சொல்ல வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவங்க என்ன தான் சொல்லி முடிக்கட்டுமே அப்படி சொல்லி உட்காந்து கேளுங்களேன். என்ன ஆகிட போகிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் தானே, உங்கள் ஒய்ஃப் தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு ஜெல்லஸ் ஆகிடுது. ஒருத்தர் வந்து ஏதாவது இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் அப்படி? ப்ராட் மைண்டாக வச்சுக்கோங்க. உங்களை பார்த்து தான் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ கொஞ்சம் லெட் கோ பண்ணிங்கன்னா உங்களோட அந்த பாண்டிங் நல்லாயிருக்கு. ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இதில் நடுவில் யாருன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்து அவங்கள கிளியர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக் இருக்குது, ஓகேவா? இதுதான் இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது. நீங்கள் உங்களோட கோபதாபங்களை விட்டு கொடுக்கணும், ஓகேவா? அந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. திரும்ப போனவங்க உங்களை வேண்டான்ட்டு போயிருக்காங்க. ஆனால் திரும்ப வருவாங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்க பர்சன் அவங்க, ஓகேவா? பட் வருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க அந்த சில விஷயங்களுக்கு நீங்களும் வந்து விட்டு கொடுத்து போகணும், ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பாஸ்ட் பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. உங்களுக்கான அந்த திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போகணும், நீங்கள் திரும்ப அந்த லைஃப்க்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா 2 விதமாக எனக்கு அதில் வந்து இன்ட்யூஷன் வருது, ரெசனேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் இப்போ வந்து ஒரு நியூ சிச்சுவேஷன், நியூ எனர்ஜி உங்ககிட்ட வருது, ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சிலர் வந்து பேக் போகாதீங்க, போனதாகவே இருக்கட்டும், ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து திரும்ப ரீகன்சிடர் பண்ணி வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது அந்த சண்டை சச்சரவெல்லாம் அந்த விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களை வந்து காம்ப்ரமைஸ் ஏன்னா ஒரே டைமில் எல்லா நேரத்துலையும் ஒருத்தரே வந்து விட்டு கொடுக்க முடியாது இல்லையா?
அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா ஒருத்தர் வந்து அப்படியே அடிமை மாதிரி ஸ்லேவ் மாதிரி இருக்க முடியாது. உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்பு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா போயிட்டுருக்கு. உங்களை சுற்றி ஏதோ நடக்குது. நீங்கள் வந்து இல்லைன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயே கூட எப்போ பாரு ஒரு கிளாஷ் நடந்துகிட்ருக்கு. அந்த கிளாஷ்க்கு காரணம் இந்த ஈகோ. இந்த ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபெயிலியர். நீங்கள் வந்து நிறைய எமோஷ்னலாக வந்து இவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதனால் சண்டை வருது. எதுனா இவங்களுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இவங்களுக்காக இவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு காணல் நீராக போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு. இதுக்கு காரணம் சில பேருக்கு வந்து டெவில் எனர்ஜி காமிக்குது, பிளாக் மேஜிக் இருக்குது. ஓகேவா? உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு சிலருக்கு அது தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதுக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு வந்து நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சிலேஷன் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் மாதிரி தான் காமிக்குது. இது வந்து இப்போ வந்து தொடர்ந்து சண்டை ஏன் நடந்துகிட்ருக்கு உங்களுக்காக? ஏன்னா நீங்கள் ஒரு தரப்பில் வந்து இப்போ இந்த இழப்பு வந்து அவர் அந்த மாதிரி நினைக்கலாம். உங்ககிட்ட எப்போ பாரு சண்டை நடந்துகிட்ருக்கு, நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், எவ்வளவோ அவங்களுக்காக நான் விட்டு கொடுத்தேன், ஆனால் வந்து தொடர்ந்து அவங்க என்னை வந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே பின்னாடி இந்த வேலை இருக்குது. ஓகேவா? பிளாக் மேஜிக். அதுதான் உங்களையும் வந்து 2 பேருக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அது யார் பண்ணியிருக்காங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்காங்க. ஓகேவா? உங்களோட நிறைய அவரோட சைடில் தான் அதிகமாக தெரியுது. அங்கே இருக்கிறவங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெல்த் இஷ்யூவில் போய் முடியுது. அடிக்கடி நீங்கள் வந்து ரொம்ப பெட் ரெஸ்ட்டில் இருப்பீங்க. அவர் வந்து உங்களை பற்றின எண்ணமே இல்லாமல் இருந்துகிட்ருக்கார். நீங்கள் வந்து அடிக்கடி சிக்காகிறீங்க, பெட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, வேலைகளை தள்ளி போடுறீங்க, டே டு டே வேலையை கூட செய்ய மாட்டேன்றீங்க. நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. நர்வஸ் சிஸ்டத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கிளியர் பண்ணிக்கணும், எப்படி என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நான் வந்து என்கிட்ட நீங்கள் டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை வந்து பவர் பண்ணி விட்ருவேன். உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணி உங்களுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், எப்படி உங்களோட பவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், நான் பவர் பண்ண விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கணுன்றது விஷயம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் இந்த டெவில் பண்ண அந்த இதெல்லாம் நான் போய் எதுவும் பண்ணிகிட்ருக்க முடியாது. நம்ம அதை டிவைன் எனர்ஜி பார்த்துக்குவாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு அவங்க பண்ணுற பேட் கர்மாவே அவங்கள பார்த்துக்கும். அதனால் நீங்கள் வந்து சஃபர் ஆக தேவையில்லை. நீங்கள் எப்படி இதிலேருந்து வெளில வரணும்னு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஃபர்தரான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆராவை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கான சோலான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆரா மேட்சிங் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப கன்னிங் ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, ஒரு சில நேரம் நல்லா நிதானமாக பேசுகிறாங்க, நல்லா இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் ரொம்ப வந்து எரிஞ்சு விழுறது, பயங்கர ஒரு இதாக இருக்கிறது, ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களால ரொம்ப அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி நினைவே இல்லாத மாதிரி, உங்களை பற்றி நினைக்கிறதில்ல அவங்க. உங்களை வந்து ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையே. அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணுன்னா அந்த டெவில் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க, அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கான குட் கர்மா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. எந்த டைரக்ஷன் போகிறதுன்னு தெரியாமல் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஓகேயா? இந்த டைரக்ஷன் போகலாமா, இந்த டைரக்ஷன் போகலாமா, எந்த பக்கம் போனால் நம்ம வந்து சேஃப் ஆகும், அதனால் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து சரியான டைரக்ஷனுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டீங்க.
அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்ட ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது கண்டிப்பாக. ஓகேவா? உங்களுக்கான விஷயத்த நடத்தி கொடுக்க போகிறாங்க. சில பேர் வந்து நீங்கள் ரீகன்சிலேஷனுக்காக சில முடிவுகள் எடுக்கிறீங்க, முயற்சிகள் எடுக்கிறீங்க. அதில் வந்து சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னா ஹெல்ப் கேளுங்க. தனியாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது வச்சு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபர்தர் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டிவைன் பாத் காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டாரோட் ரீடிங் எழுந்துருங்க. உங்களுக்கு 6 சக்கர பிளாக்கேஜ் இருந்தாலும் கிளியர் ஆகும். அடுத்தடுத்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து எந்த முயற்சிகள் நீங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணால் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். சரியா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே திரும்பி வரலன்ட்டு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து மணி எனர்ஜி காமிக்குது. மணி விஷயத்தில் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. இப்போ பார்க்குறவங்க ஒரு மெயிலாக இருப்பீங்க. உங்களோட ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். உங்களால் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ மட்டும் கிடையாது, வேறு எந்த விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்திங்கனாலும் சக்ஸஸ் பார்க்காம விட மாட்டீங்க. உங்களுக்கு சில நாளாகவே ஸ்ட்ரகிள் இருக்குது கைஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஓகேவா? ப்ரே பண்ணுங்கள், உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் இதே இதில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்குது, எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் வச்சிட்ருக்கீங்க. ஓகேவா? அது பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜில். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூலாம் வந்து கிளியர் ஆகி ஸ்டெபிள் ஆகிறதுக்கு வித்தின் த இயர், அதாவது இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயர்க்குள்ளே இதெல்லாம் வந்து ஸ்டெபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் மெசேஜில் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டேக் ஆக்ஷன் எடுப்பீங்களாம். ஓகேவா? ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட அதுக்கான விஷயத்தை கொடுங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைனை வாங்கிக்கோங்க, பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க, முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஞானம் பிறந்தது இல்லையா? இப்போ தான் ஒரு ஞானம் தெளிவுக்கு வந்தது. பி அசர்ட்டிவ். உங்களுக்கான விஷயங்களை தேர்ட் பார்ட்டிக்கிட்ட விடாதீங்க. ஒரு சிலருக்கு மெயில் எனர்ஜி காமிச்சது, பிகினிங்லேயே பார்த்தேன். அவங்க நடுவில் அவங்கள வந்து குழப்பி விட்டுட்ருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த முயற்சியும் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. உங்களுக்கு ப்ளஸ்ஸு நடந்தாலும் சரி, மைனஸ் நடந்தாலும் சரி, அதுக்கான விஷயங்களில் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? மற்றவங்களோட விஷயத்தையே கேட்டுட்ருக்காதீங்க. மற்றவங்ககிட்ட வந்து ஒரு இது கேட்கலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு 4 பேர்கிட்ட விசாரிக்கலாமே தவிர அடுத்தவங்களோட விஷயத்தையே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ தான் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்ப்பீங்க? அவங்க சொல்லி உங்களுக்கு சக்ஸஸ் ஏதாவது நடந்திருந்தால் பரவாயில்லையே. அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்க பேச்சே கேளுங்க. இன்கேஸ் அவங்க சொல்லி எதுவும் நடக்காத போது நீங்கள் ஏன் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட உங்களை வந்து மாட்டிக்கிறீங்க? இந்த தேர்ட் பார்ட்டி பிரச்சனைக்கு தான் இதை சொல்கிறாங்க. பி அசர்ட்டிவ். உங்கள் முயற்சிகளை நீங்கள் எடுங்க, உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் கேட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க இப்போ இல்லை அப்படின்ட்டு.
எஸ், அபேண்டன்ஸுங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபைனான்ஸில் கூட சில பேர் வந்து ஸ்ட்ரக் பார்த்தேன் நான். நீங்கள் கொடுக்குற அந்த அவுட்புட்டை உங்களோட ஃபீமேல் எனர்ஜி வந்து ஷீ நாட் என்ன சொல்கிறது, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க வந்து அதில் திருப்தி ஆகலை. அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு திரும்ப அந்த ரிட்டர்ன் உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு அபேண்டன்ஸ், ஒரு செல்வ செழிப்பான ஒரு இது வரப்போகுது உங்களுக்கு அப்படின்றாங்க. லுக் ஃபார் எ சைன். உங்களுக்கான அந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த சைனை கவனிங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் மனசில் நினச்ச கேள்விக்கு எஸ் கொடுக்குறாங்கப்பா. ஓகேவா? சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்ன கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க, சக்ஸஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். பாருங்கள், இத்தனை விஷயம் நான் சொல்கிறோம். இதில் எத்தனை விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே, யூ வில் கெட் த சக்ஸஸ். அதர்வைஸ் யூனிவர்ஸ் நாட், யாரையும் வந்து தே ஆர் நாட் புஷ்ஷிங். ஓகேவா? புஷ் பண்ணி எதையும் பண்ணு பின்னாடி இருந்து தள்ள மாட்டோம், சொல்ல தான் செய்வாங்க. அது எங்களை போய் ஆள்கை மூலமாக இந்த டாரட் மூலமாக உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பிள்ளைங்க எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துலேருந்து. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டிவைன் பாத் மூலமாக இறைவன் உங்களுக்கு இவ்வளோ அழகான சைன் கொடுக்குறாரு உங்களோட சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? டிவைன் ரெடியாக இருக்குது உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ், இந்த சக்ஸஸ் கொடுக்குறாங்க, அபேண்டன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள் இந்த கார்டில் எவ்வளோ அபேண்டன்ஸ். ஓகேவா? அபேண்டன்ஸ் கொடுக்குறேன், சக்ஸஸ் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணு, நான் சொல்கிற சைனை ஃபாலோ பண்ணு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க, இட்ஸ் அப் டு யூ. இவ்வளோ ரீடிங் வந்துன்னு நடுவில் இந்த கார்டு வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் நீ தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்கப்பா. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. நீங்கள் டிவைன் கொடுக்குற இந்த இதெல்லாம் வாங்கி சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளியரன்ஸ் வேணும்னாலும் டிவைன் பாத் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி யூ வில் கெட் த சக்ஸஸ். ஓகே, காட் பிளஸ் யூ.